நம் பூமிக்கு நெருக்கமாக வெறும் 29,000 கிலோமீட்டர் தொலைவில் விண்கல் ஒன்று கடந்து செல்ல உள்ளது என்று இஸ்ரோ எச்சரித்துள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். அப்போபஸ் என்ற இந்த சிறுகோள் தற்போது பேசும் பொருளாகி வருகிறது. இந்த சிறுகோள் வரும் 2029 ஆண்டில் நம் பூமிக்கு மிக நெருக்கமாக சுமார் 29,000 கிலோமீட்டர் தொலைவில் நெருங்கி வரும் என்று விஞ்ஞானிகள் கணித்துள்ளார்கள். பண்டைய எகிப்திய புராணங்களில் தீமை மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பாம்புதான் அப்போபஸ். அதன் பெயரை கொண்ட இந்த சிறுகோளும் நம் பூமியில் கடந்த ஆண்டுகளில் சில குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது. இது கண்டுபிடிக்கப்பட்ட 2004 ஆண்டு முதலே நம் பூமிக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறுகோளாக இது அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து விஞ்ஞானிகள் இந்த சிறுகோளை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். ஆனால் சமீபத்திய தரவுகளின்படி இதனால் தற்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்ற முடிவுக்கு விஞ்ஞானிகள் வந்துள்ளார்கள். அப்போபஸ் 99942 எனப்படும் இந்த சிறுகோள் 2029 ஆண்டு ஏப்ரல் 13 பூமிக்கு அருகில் துல்லியமாக 29,000 கிலோமீட்டர் நெருக்கமாக வரப்போகிறது. இந்த சிறுகோள் நம் பூமியை நெருங்கி வரும்போது நம் பூமியின் கிழக்கு அரைக்கோளத்தில் தொலைநோக்கியின் உதவி இல்லாமல் அதனை அனைவராலும் பார்க்க முடியுமாம். இதன் மூலம் சூரிய குடும்பத்தின் ஆதிகால சிறுகோள் ஒன்றை மிக நெருக்கமாக பார்க்கும் அரிய வாய்ப்பு கிடைக்குமாம். இது முதலாக 2004 ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இது பூமி மீது மோதுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்பட்டது. ஒருவேளை இது நம் பூமியை தாக்கினால் 3 கிலோமீட்டர் ஆழத்தில் 10 கிலோமீட்டர் அகலத்திற்கு ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்குமாம். இந்த கல் விழுந்த இடத்தை சுற்றி 320 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு 10 ரெக்டர் அளவில் நில அதிர்வு ஏற்படுமாம். லட்சக்கணக்கானோர் பலியாக வாய்ப்புள்ளது. ஆனால் கடந்த 2021 ஆண்டில் இந்த அப்போபஸ் சிறுகோளின் சுற்றுப்பாதை துல்லியமாக கண்டறியப்பட்டது. அதனால் பூமிக்கு குறைந்தபட்சம் அடுத்த ஒரு 100 ஆண்டுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என்ற முடிவுக்கு விஞ்ஞானிகள் வந்துள்ளார்கள். இதற்கு முன்பு அது பூமியை நெருங்கும் போது அந்த பகுதியில் இருக்கும் செயற்கைக்கோள்களின் இயக்கத்தை இது பாதிக்குமா என்று கேட்டபோது நாம் முன்கூட்டியே இந்த சிறுகோளின் பாதையை கணித்து விட்டதால் அது பூமியை நெருங்கும் முன்பாகவே செயற்கைக்கோள்களை அந்த குறிப்பிட்ட பாதையிலிருந்து நகர்த்த வேண்டும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அனைத்து சிறுகோள்களையும் போலவே அப்போபஸும் சுமார் 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான சூரிய குடும்பத்தின் ஆரம்ப கால மிச்சம்தான். இந்த சிறுகோளின் மேற்பரப்பை ஆய்வு செய்வதற்கான உயர்திறன் மிக்க தெளிவான புகைப்படங்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை. தற்போது இந்த சிறுகோள் நம் பூமிக்கு அருகில் வரும்போது அதனை ஆய்வு செய்ய போகும் ஒசிரிஸ் விண்கலத்தின் மூலம் இது குறித்த விரிவான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய தரவுகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போபஸ் போன்ற சிறுகோள்களை விரிவாக ஆய்வு செய்து புரிந்து கொள்வதன் மூலம் எதிர்காலத்தில் ஏதேனும் சிறுகோள் நம் பூமியை தாக்கும் அளவுக்கு நெருக்கமாக வந்தால் அதற்கு எப்படி செயலாற்றுவது என்ற திட்டத்தை தீட்டுவதற்கு இந்த ஆய்வு உதவும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.